Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா MX கார் இன்வெர்டர் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது Flipkartல ஆர்டர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா MXன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பியூர் சைன் வேவ் இன்வெர்டர்னு சொல்லிட்டு Flipkartல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா ப்ராடக்ட் உள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ பாக்ஸ் ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார் இன்வெர்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கார் இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அதாவது சிகரெட் லைட்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டைரெக்டாக காரில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் என்னென்ன டிவைஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகும், யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேப்டாப், மொபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் மாடியூல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா கோடர், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார் கிளீனர், அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 180 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர் வந்து இது டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்லையும் சேம் இன்ஃபர்மேஷன் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டரோட ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 15 வோல்டேஜ், மேக்ஸிமம் 180 வாட்ஸ் டெலிவர் பண்ணும். ஏசி 230 வோல்ட். ஓகேங்களா. 50 to 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓவர் வோல்டேஜ் ஷட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 வோல்டேஜ்க்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்ச்குள்ளே வந்து ஷட் டவுன் ஆகிடும். அதே போல் லோ வோல்டேஜ் ஷட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்டேஜ் to 10.5 வோல்டேஜ். ஓகேங்களா. இப்போ இன்வெர்ட்டருக்கு பவர் வரலன்னா எல்இடி லைட் எரியாது. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரீன்னா பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ரெட்னா ஓவர் ஷட் டவுன். ஓகேங்களா. அதாவது ஓவர்லோட் ஆர் ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா ரெட் லைட் எரியும். ஓகேங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏசி சாக்கெட் அதுதான் சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் லெட் இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் அண்ட் ஓவர் ஹீட். இட் என்ஷூர் சேஃப்டி ஆஃப் யுவர் ப்ராடக்ட் அண்ட் கார்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பார்த்துடலாம். ஸோ இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கையில் எடுத்து ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஒன்லி வென் என்ஜின் இன் ஆன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து ரிட்டைன் பண்ண முடியும். அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் கார் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவுட்புட் 230 வோல்ட், அதுக்கப்புறம் டிசி 12 வோல்ட் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 180 வாட்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன், அதுக்கப்புறம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சிகரெட் லைட்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2 எல்இடி இருக்குது. ஸோ ரெட் அண்ட் க்ரீன். ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் இருந்தால், க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. யூஎஸ்பி சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இந்த இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் லைட்டர் பின் தான் கொடுத்துருக்காங்க. இது காரில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பேட்டரியில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணனா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் சிகரெட் லைட்டர் பின் வேணும். ஸோ அது என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், அதுக்கப்புறம் ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஊஃபர் ஸ்பீக்கர் 100 வாட்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ். ஓகேங்களா. இது கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் அதை வந்து ஏசி அப்ளைன்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கிளிப்போட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. கனெக்ட் பண்ணிட்டு ஏசி சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேபிள் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 100 வாட்ஸ் ஊஃபர் ஸ்பீக்கர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இன்னொரு கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 150 வாட்ஸ் லேப்டாப். ஓகேங்களா. கேமிங் லேப்டாப். ஸோ நான் இப்போ வந்து இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி எரியுது. ஸோ க்ரீன் கலர் எரிஞ்சுதுன்னா கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து ரெட் எரிஞ்சுதுன்னா உங்களுடைய கனெக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லேப்டாப் போகிற பவர் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து இப்போ சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சிம்பிள் வந்து ஆன் ஆகிருக்கு. ஓகேங்களா. க்ளோஸ்அப்பில் போகிற பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சைடில் ரெட் கலர் எல்இடி எரியுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும்னா ரிமோட்டில் தான் ஆன் பண்ணணும். ஸோ அது வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஒன்ஸ் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் ஸ்பீக்கருங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைலோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் ப்ளே ஆகும். ஸோ அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் சாங்ஸ் ப்ளே ஆகுது. நான் ஃபுல் சவுண்டு இதில் வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து ஓவர்லோடில் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் அதை வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே லேப்டாப் வந்து சார்ஜ் ஆகுது. பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கரும் ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 2 டிவைஸ் அட் எ டைமில் ரன் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைலும் இதோட அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மொபைல் ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. எஸ், மொபைலும் சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா. அட் எ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்ளைன்சஸ் என்னால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தியான இன்வெர்ட்டர் தான். ஓகேங்களா. ஸோ லேப்டாப், அதுக்கப்புறம் ஊஃபர் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் மொபைல், இந்த 3 அப்ளைன்சஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூஸும் இல்லாமல். பட் இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஊஃபர் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 250 வோல்ட்டுக்கு மேலே போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் வந்து சர்ச் ப்ரொடக்ஷன் இல்லைனா உங்களுடைய லேப்டாப் சார்ஜர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் பட் இது சைன் வேவ் இன்வெர்டரான்னு செக் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ மாடிஃபைட் சைன் வேவ் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பட் ஆசிலோஸ்கோப் வச்சு செக் பண்ணும்போது தான் அது அக்யூரேட்டாக நம்மளால் செக் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். பட் அந்த சர்ச் ப்ரொடக்ஷன் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு இன்வெர்டர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் இதே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.